உங்கள் அப்பன் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆகி நான் ஒரு ஆளாக நான் வேலை பார்த்து நான் ஒரு ஆளாக நான் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்னைக்கு நான் மகனே எனக்கு நான் காசு வீட்டு வாடகை கொடுக்க முடியலடா, எனக்கு சாப்பாடு கஷ்டமாக இருக்குடா, எனக்கு வீட்டு வாடகை கொடுறா, உன்னை ஏதாச்சும் நான் தொந்தரவு பண்ணியிருப்பேன்னு நீ சொல்லு. உன் வீட்டுக்கு நான் வரேனே ஒரு 2 நாள் நான் இருக்கேனா இல்லை ஒரு நாள் அந்த சோறுக்கு 500 1000 நான் செலவு பண்ணிட்டு வருவேன். அந்த சோத்துக்கு ஒரு நாள் சோத்துக்கு இந்தா 500 1000 உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வருவேன். எனக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும் சொல்லு. உங்கள் அப்பன் சேர்த்து எத்தனை வருஷம்? 12 வருஷம் ஆச்சு. இல்லை உங்கள் அக்காட்ட போய் நான் நின்றுருக்கேனா? அவகிட்டையும் நான் கேட்க மாட்டேன் எதுவும். அவளுக்கு நான் தான் கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு. அவட்ட போய் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அப்படியா எனக்கு முடியாத காலம் வந்துச்சுன்னு வைவேன், என்னால் முடியாமல் அழகா மருந்து இல்லை மருந்து வாங்கி குடிச்சிட்டு காணாதேசில் செத்து பெரிய வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்ற நிலமையில இருந்தேங்க. மருந்தை வாங்கி குடிச்சிட்டு நிம்மதியை காணாதேசில் போய் செத்து பெரிய வீட்டில் சாப்பிட்ற நிலமை ஆண்டவை என்னை வச்சுச்சுன்னா அந்த கடவுள் என்னை அப்படி வைக்கலை. யார் வீட்லையுமே இது வரைக்கும் நீ சோறு திங்க வைக்கலை. உனக்கு ஒன்று தெரியுமா? மாதம் 10,000 எனக்கு வட்டி கேஸ் வரும். ஊரை நான் வட்டி கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்டலாம் அதெல்லாம் என்னைக்கு நான் சொன்னது கிடையாது. என் மகளுக்கு தெரியும். யாராட்ட நான் கூட்டு போய் காமிச்சிடுவேன். நான் செத்தாலும் செத்து போயிருவேன், என் மக வாங்கி சாப்பிட்டுக்கிறட்டும். ஏன்னா அதே மாதிரி சொல்கிறேன் பாரு. ஏன்னா பேச்சு மாமானே நீ வந்து பேச்சு எங்கள் அக்கா தானே உன்னை வளர்த்துச்சு. நான் வந்து நீ வந்து என் பிள்ளை கிடையாது. நீ தன்னால் வானத்துலேருந்து அம்முன்னு குதிச்சு வந்தவன். அவங்க உன்னை எடுத்து வளர்த்தவங்க எங்கள் அக்காவுங்க. ஏன்னா அதனால உன்னை ஏமாற்றிக்கிட்டு உன்னை ஒட்லீஸ் போட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட காசு பணம் வாங்க போகிறேன். என்னைக்கு நீ கொடுத்துருக்க? என்னைக்குன்னா உங்கள்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். மகனை 1000 கொடு 2000 கொடு. நான் மகன்னு சொன்னது தப்பு தான்டா. மகன் சொன்னேன் டே சூர்யா தம்பி எனக்கு 1000 கொடு 2000 கொடு உங்ககிட்ட காசு கேட்டிருக்கடா? என்னை கேட்டிருக்கேன். நான் வம்பாடு பட்டு உழைச்சி சாப்பிட எனக்கு உடம்புல தைரியம் இருக்குது. மாதம் 18,000 சம்பளம் வரேன், மாதம் 10,000 வட்டி காசு வருது. நான் படுத்துக்கிட்டே சாப்பிடலாம், நான் வேலை வந்து சாப்பிட்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படியே என்னால் முடியாத நிலமை வந்தேன்னா வீட்டுக்கு வர மாட்டேன், மருந்தை கூட செத்து போயிடுவேன். இனிமே என்னை பேசக்கூடாது. போவனாகிட்ட அடிக்கிற தடவை என்னை சொல்லி கொடுத்து வையின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இனிமே தான் நான் போடுற வீடியோ கடைசி வீடியோ. அது கூட நான் போட்டிருக்க மாட்டேன். அன்றைக்கி சொன்னேன் இந்த பையனை பேசுகிறா வைக்கிறா. அது சொன்னாமே உடனே உங்கள்கிட்ட ஒட்னீஸ் போடுறேன்ட்டாங்க. நான் அதை சொன்னது ஒரு ஒட்னீஸ் போட்டதா? நான் இனிமே பேச மாட்டேன். இதை நான் கடைசி வீடியோ பண்ணேன். இன்னி பண்ண மாட்டேன், வீடியோ பண்ண மாட்டேன். மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். நான் செத்தாலும் நீ வராத, என்னை அனாதி போனமா கூட போயிடுவேன். நீ